துதிக்கிறோம் ரீபா நாந்தரபா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், துதிக்கிறப்பா, துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே மே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே மே துதிக்கிறோம், நித்திய பிதாவே மே துதிக்கிறோம். ஹalleluya. வழியும் சத்தியம் ஜீவனுமானவரே மே துதிக்கிறோம். ஹalleluya. ஆதி மந்தமானவரே மே துதிக்கிறோம். ஈஹாந்த யாங்கரபா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே மே துதிக்கிறோம். கிரேக்க கூடாத பெரிய காரியங்களை செய்பவரே மே துதிக்கிறோம். ஹalleluya. வானத்தை ஞானமாய் படைத்தவரே மே துதிக்கிறோம். ஹalleluya. பகலிலால சூரியனை படைத்தவரே மே துதிக்கிறோம். இரவிலால சந்திரனை நட்சத்திரங்களை படைத்தவரே மே துதிக்கிறோம். ரீபானா ஆந்தாரபா. அப்பா அவனுடைய மகிமை பொருந்திய நாமத்துக்காக நன்றி ராஜா. அவனுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காக நன்றி ராஜா. தலைமுறை பெரிய பிரஸ்தாபத்துக்காக நன்றி. நீரே புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹalleluya. ரீகா நமாரஹாந்தா ராஷிக்கு யாக்கரபா. நெருக்கத்திலே வேதனையிலே கண்ணீர் அப்பா பாதுகாத்தி நன்றி ராஜா. புதிய நாளை காண செய்து நன்றி சுவாமி. தகப்பனே இந்த அப்பா இந்த மறுரூப நாளில் ஆண்டவரே, இந்த உயிர்த்தின நாளில் ராஜா உம்மை பாட ஆராதிக்க துதிக்க வார்த்தை கேட்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா தகப்பனை எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை சாக்கியத்தின் அற்பப்பகளை எங்களுக்கு கொடுத்து நன்றி ராஜா. அப்பா எங்களை ரத்தத்தால் கழுவி நன்றி சுவாமி. நீதிமானை மாற்றி நன்றி ராஜா. மகிமைப்பட்டு நன்றி சுவாமி. ஹalleluya. இந்த நாளில் அப்பா நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் மகிமைப்படுங்க சுவாமி. அப்பா அநேகர் ஆறுதடைய பயன்பெற பலனடைய கிருபத்தாங்க ராஜா. அப்பா அந்த கூடிய ஆசிரியங்க ஜபம் தொடக்கும்போது முடிவு உங்கள் பிரசங்களோடு இருக்கட்டும் ராஜா. பாடல் வேலை, துதி வேலை, ஜப வேலை, செய்தி வேலை ஒவ்வொன்றும் நீர் பொறுப்பட்டுக்கொள்ளும். எல்லாம் இயற்கை சொல்லி நீங்கள் பொறுப்பட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பொருளையும் ரத்த தெளிக்கிறோம் சுவாமி. எல்லா போராடுகின்ற எதிர் வல்லமைகள் வான மண்டல பொல்லாத சில போராட்டங்கள் ஏசு நாமத்தை எரிக்கப்படாக செயல்ட்டு போதாக தகப்பன இந்த கூட்டத்துக்கு செயல்படுகின்ற ஒவ்வொரு மனுஷங்க வல்லமைகள் பிள்ளைசின் ஏவைகள் ஏசு நாம எரிக்கப்படாதாக சுவாமி. அப்பா நீங்கள் ரத்தத்தை மூடி மற்ற பாதுகாத்துக்குங்க. நீங்கள் உங்கள் நாம் மட்டும் மயப்பட்டோம், நீங்களே மயப்படுங்க. தாழ்த்து மேக்கிறேன் ஏசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் 2 பாடல் பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய புகழெல்லாம் நம்முடைய அருளாத இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு அற்புதங்களையும் அதிசயம் செய்கின்ற ஒரே ஒரு தேவன். நாம் ஆராய்ந்து முடியாத நம்மால், நம்முடைய மனதால், நம்முடைய மூளையால், நம்முடைய சிந்தனையால் ஆராயவே முடியாத விசுவாசத்தாலும் நான் நம்பக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நடையிலே செய்ய போகின்றார். நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கின்றவர். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வந்த அந்த அன்பின் நிறுத்தி ஸ்தோத்திரத்தோடு பாடுவோம். 100க்கு 100 நான் உண்மை அம்பிலேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் செய்திருங்க. மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலைகிழ்ந்து போகாமல் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அவரே ஹல்லேலூயா ரெட்டிப்பான நன்மை அழைக்கின்ற அவரே நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் கர்த்தங்களுக்கு பலன் கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. பாடுவோம் கைகள் தட்டி. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்பிடுவேன்.
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார்,
எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். உன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கை மூடி தேவனை ஆராதிப்போம். ரீபானா ஷீகாரி அங்கரப எழுந்து நின்று அவர் நம்முடன் வரும்போது நம்முடைய வேதனைகள் துன்பங்கள் மாறும், தொல்லைகள் மாறும், துயரங்கள் மாறும். இயேசு உங்கள் வாழ்க்கையை பிரவேசிக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஓ ராமா நகந்தரா ஷீகாபா ராகா ராந்தரவா. கர்த்தன் வேதனை மாற்றினார், கண்ணீரை காண்கின்றார், உனக்கு களிப்பை கொடுக்கின்றார். அல்லேலூயா. புலம்பலுக்கு பதிலாக ஆழ்ந்த களைப்பை கொடுக்கின்றார். ரீகானா மாறாந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கின்றார். நீமான ஏசேவே லியாந்தார ஷீகா வராக்கிறவோ ரெட்டிப்பான நன்மை தர என்றைக்கே தருவேன். உங்கள் வெட்கத்து பதிலாக நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாயை கொடுக்கின்றார். ஓ களஞ்சியத்தை விதைத்தானே இன்னும் உண்டோ, மாதளம்பழம் பழக்கவில்லை, திராட்சை செடி பூக்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் இன்றும் அவனை ஆசீர்வதிப்பார். ஓ ரவாலா சந்தார் யாங்காரவோ. அத்திமரம் துளிராமல் போனாலும் ஆட்டு மந்தை பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறேன். இதோ அவருடைய அபிஷேக தைலம் எனும் உயர்ந்த தைல அபிஷேகம் உயர்ந்த மகிமை உனக்குள் இருக்கிறது. ஓ உன் சத்தம் எடுண்டால் உன் கண்கள் காண மெய்மான அகந்தரவா. அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஓ இன்னும் மகிமைப்படுத்துவார். இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்பட்டேன். அவரே உன் பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் உன் ரட்சிப்பின் பலனானவர். அவரே கண்மையானவர். அவரை ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரன் நாம் துதிப்போமா இந்த பகல் வேளையில. ஓ ராமா நகந்தரா சத்தத்தை உயர்த்தி அவர் ஆராதிப்போம். ஓ ரா ஷீகா பரஹந்தரவா. இதோ கர்த்தர் நம்முடைய ஒருவனும் புறம்தலாத தேவன். அவர்களை பச்சைப்பாதம் என்பது இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சாதன் என்றும் இல்லை, ஆண் என்று பெண்ணும் இல்லை, கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லாமா இருக்கின்றவர். ரேபா நானா ஷீகா பாரிகாந்த அரேகான அந்தரபோ. ஓ ரியா கமான அந்த யாஷிக்கு அக்கரபோ. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அவர் உன் தாய் மறந்தாலும் மறாதவர். உன் தகப்பன் உன்னை கைவிட்டால் உன்னை அவர் சேர்த்துக் கொள்பவர். தகப்பனை போல தோளின் மேல் தூக்கி கொண்டு சுமந்தவர்.
நீ தண்ணீர் கடக்கும்போது உன்னோடு கூட இருந்தார். நீ ஆறுகளை கடக்கும்போது அவர்கள் உன்னில் புரளுவதில்லை. நீ அக்னி நடக்கும்போது அவர்கள் உன்னில் பற்றாது. அவர் உன் மீட்பர், உன் தான் கர்ப்பத்தை உன் உருவாக்கும் முதல் ஆதரித்து வந்தவர். உன் ஆத்மாவுக்கு அவரே பாதுகாவலர். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே அவர் என் ரட்சிப்பம், என் கீதமானவர். நான் இன்னும் அவரை துதிப்பேன். சுவை நான் இன்னும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும். ஓ ரமண பால ஹந்தரை கன மரக ஹந்தரபா ஓ கமர ஹந்தர ஷிக்கி அக்கரபா ஓ ஒடுக்கப்பட்ட பணியை செய்தவர். ஓ யங்க மரக ஹந்தரபோ என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அவர் உனக்கு நித்திய மகிழ்ச்சி தலைமையில் கொடுக்கின்றார், ஆழ்ந்த கலைப்பு கொடுக்கின்றார். என் நேசர் தருகிறார். சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஆடி பாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று நீரின் அடைக்கலம் நீரின் தந்த ஜலமா. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, நன்றி. அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தரபோ ஓ கமர கஹந்தயம் கஹந்தரபோ. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் சந்தன பரக தந்துரக ஹந்தரபோ ஓ கமன கமன திஹந்தரபோ. ஓ தாண்டதின் அபிஷேகம் இறங்கட்டும், துதின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஓ கமரதன ஹந்தரபோ சந்தரபோ ஈகன மரியந்தர. இரவின் பயங்கரம்
பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் அவரே உறைவிடம் அவரே மறைவிடம். உன்னத தேவன் தங்கும் அங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ ரமநாதனா தரகமாவே இகனமஷிகிராக்ரவோ அவருன் ஆத்மாவை சகலவிதமான வஞ்சகத்திற்கும் பட்டயத்திற்கும் கொடுமைக்கும் விலக்கி பாதுகாக்கின்றார். ஓ ராமநாதனா சந்தர்வா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கின்றார். அதை வார்த்தை உன்னை சுகமாக்கிறது. வார்த்தையினால் சுகம் உண்டாகிறது. ஓ அது வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. ஓ ஜீவன வார்த்தை நடுவிலே வருகிறது. ரீகானவா நீ உன் வாதை நீங்கி பிழைப்பாய். நீ பிழைத்திரு. ஓ ரகமனா கஹந்த ரீகாமோ சந்தர்வா நீ மன்னாரியாங்களோ. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே. அவரே கேடகம் அவரை தலை நிமிர பண்ணுகிறவர். ஓ உன் தலை நிமிரச்சி கேடகம் உன் தலையினால் நிரம்புகிறது நிரம்புகிறது. ஓ ஒரு கணத்தின் அபிஷேகம் மகிமின் அபிஷேகம். ஓ காமா தகந்தவாம் கர்த்தன் வாழ்க்கை உயர்த்துகின்றார். உன் தாழ்வு மாறுகிறது உன் குறி மாறுகிறது. ஓ ராமா நகந்தர் யாங்கரவோ துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கீழே தள்ளப்பட்ட மனம் முறிகிறதில்லை. ஓ தரித்திரம் எண்ணப்பட்டாலும் அநேகரை நாங்கள் ஐஸ்வர்யா மாற்றுகிறவர்கள். ஓ தண்டிக்க எண்ணப்பட்டாலும் மன்னிக்கப்படுகிறவர்கள் அன்புகிறப்படுகிறவர்கள். ஓ ராசே நீநாதான் அஷீக்கையாங்கோ ஆனந்தமே. கர்த்தர் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நீதி செய்கின்ற தேவன். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றினார். ஓ யாமா நகந்தரவோ குருடன் கங்க திறக்கின்றார். செவிடு உறுப்புகள் திறக்கிறது. காதல் திறக்கிறது. வாய் பேசுகிறது. நீ மன்னா ரகாந்தரவா சுகமை வல்லமை. குருட்டு கண்கள் பாடடிக்கிறது. செவிட்டு காதுகள் கேட்கிறது. வல்லமை வல்லமை காதுகளை கண்கள் வாய்களை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ரிலீஸ் நேம் ஆஃப் ஜீசஸ். ஓபன் நேம் ஆஃப் ஜீசஸ். எப்பத்தா திறக்கப்படுவாயாக. அடைக்கப்பட்ட எல்லா வாய்கள் காதுகள் லேசான திறக்கப்படுவதாக. ஓ ராமநாதனா சந்தரவா முடன் மானைப்பல் சொல்லி குத்திக்கிட்டோம். ஓ செவிட்டுமேன் பேசட்டும். நீ நாராந்தவா ஜீவன் சுகமலன் பாய்ந்து வரட்டும். ஜீவன் சுகமலன் பாய்ந்து வரட்டும். ரத்த குழாய்கள்ல தமனிகள்ல திசைகள்ல ரத்த நாளங்கள்ல வல்லமை 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 பவர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ ராமா நகந்தரவா சுகம் அளிக்கும் வல்லமை வல்லமை வல்லமை. துதித்துக் கொண்டே மகிமை துதிப்பேன் துதிப்பேன். ஓ ராமநாதனா சங்கர் யங்கரவோ மகிமை மகிமை மாட்சிமை மாறா இன்னேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா இன்னேசருக்கு. மகிமையினால் ஆலயத்தை நிரம்புகிறதப்பா நிரம்புகிற ராஜா. ஓ நாமா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் மகிமை அலங்கரிக்கிற ராஜா. வாதைகள் லட்சங்கள் மாறுபட்டு சாமி
ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமையான நிரப்புங்க. ஒரு மறுவாழ்வு உண்டாட்டு சாமி. பழைய பாவ வாழ்க்கையில ராஜா புதிய மாட்டு தகப்பனை எல்லா வன்கண்கள், எரிச்சல்கள், கோபங்கள், பகைகள், விரோதங்கள், முறுமுறுப்புகள், தரிக்கிப்புகள் ஏசு நாமத்தால மாறி போட்டு நீமா நிறையதனா சந்தர ஹந்தரபா ஈகான மாற ஹந்தபா எல்லாம் மேட்டிமைகள், அகங்காரங்கள், ஆணவங்கள், அப்பா பொய் நாவுகள், அப்பா ரத்தம் சிந்துக்கிறமாக அப்பா இதயத்தை தீங்கு இருதயங்கள் ஏசு நம்ம மாறி போட்டோம். மேட்டுமே கண்கள் மாறட்டுமே ஏசு நமத்தாரே. ரேகானா மராகலா ஷீகாபா ராங்கர கந்தரபோ ஓ ராகாதானா சிந்தை மாறட்டு ராஜா. புதிய சிந்தை மாட்டு ராஜா. ஒரு புதிய ஆவின் பலன் உண்டாவட்டும். புதிய ஆவின் பலன் உண்டாவட்டும் ராஜா. நீமா நாதா நகிரி கந்தரபோ ஓ ஜீவ நதியாய் பாய்ந்து ஒவ்வொரு நிரப்புங்க. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மகிழம் அப்பா. அன்பின் நீளம் அகலத்துல ஒவ்வொரு கொண்டு செல்லுங்க. நீச்சலால் அபிஷேகம் அன்பில மூழ்கி எழுந்திருக்கட்டும். ஓ போதகரே மறுமையா, போதகரே வற்றாத ஜீவ நதியாக நீமா நாத நமார வந்தர கரக அந்தரபா ஈக நதி அந்தரோது நமன அந்தரங்கபோ ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும். ஒவ்வொரு மரங்களும் கனிதர மரங்களாக மாறட்டும் ராஜா. கிளைகளை அப்பா சித்தப்படுத்துங்க. கலைகள் நீங்கட்டும் அப்பா. திராட்சை செடியாக உம்மோடு இந்த கொடிகள் இணையட்டும் ராஜா. ஓ சுத்திகரிங்க. மருந்தாகணும். இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் ஏற்ற கனிகளாக மாறட்டு ராஜா. அப்பா நல்ல பழங்களை கொடுக்கின்ற மரங்களாக மாட்டு தகப்பனே. ஓ நல்ல கனிகள் கொடுக்கிட்டு ராஜா. எல்லாம் பொறாமை, வாக்குவாதங்கள், தூஷணங்களை மாற்றி போடுங்க. விரோதங்களை மாற்றி போடுங்க. ஓ அன்பு, சந்தோஷம், பொறுமை இறங்கட்டும் ராஜா. நிச்சயத்துக்கு இறங்கட்டும் ராஜா. ஓ ஆவின் கனிகளால் அலங்கரிங்க. மாம்சத்தில் எரியட்டும் இயேசு நாமத்தாலே. ஓ கௌனமா ராந்தரபா. ஓ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீதி பொறுமையா பெற்றுக்கொள்ள பொறுமையை கொடுங்க ராஜா. ஓ ராந்தானா ஷீகாபா ராங்கார அந்தரவோ நீ மராத ரேகை நாந்தரவா. சமாதானத்தை நிரப்புங்க ராஜா. உலக கவலை மாற்றிப்படுங்க ராஜா. தீரானா ஷேகாபா ராந்தர ஜெயந்தர யாங்கரவோ இரக்கத்தால நிரப்புங்க சுவாமி. அப்பா கொடுமையின் இதயத்தை மாற்றி போடுங்க. ஓ மனமேற்று மாற்று நமத்தாலே. ஓ ராமாநாதானாமா ஷீகாபா ராந்தரவோ இங்க நமார சுபாவங்கள் மாட்டும். மேட்டிமைகள் அப்பா மேட்டிமைகள் கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக இயேசு நாமத்தாலே. எல்லாம் கலைகாக இருதயங்கள் உடைக்கப்படுவதாக இயேசு நாமத்தாலே. நீமா ரதுனா ஷீக வருகிருபா ஹந்தரவே ஈக நாம ரக அதுனா ஷீக் யங்கிரவே. ஓ ரியாங்கா நம சந்திரபோ. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானவர் அப்பா உம்மை நேசிக்கின்றோம். பிதாவே உம்மை நேசிக்கின்றோம். குமாரா இயேசுவே உம்மை நேசிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை நேசிக்கின்றோம். We love you Jesus. சலமா We love you Jesus. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்.
அன்பு செய்கின்றோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், ஏற்றுகின்றோம். வல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே மகிமையானவர். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, நீர் எல்லாத்தையும் ஆளுகின்றவர், சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பார்த்த நீர் ஒருவரே. நீரே அதிசயம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே. சவமையில நீர் ஒருவரே. வானாதி வானங்களை உண்டாக்கு நீர் ஒருவரே. வானாதி வானங்களை கொள்ளாதவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ சொல்லுவோம் திரும்பமா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் உமக்கே உண்டாகட்டும். வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் அப்பா உமக்கே சொந்தம், உமக்கே உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா என்னாலும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஓ ரகதன மரிகனி அங்கரவா ஏகன மரியாசி நாது நந்தலபோ ஓ கமரக ஹந்த யாக்கனமோ நீ மனாஷ்யக்க நந்தரோ யங்கன மரந்தலப யாபலாரதன திரிதி நந்துன ಶಿಕ ಮರುಕೃಪಾಂತರಬೆ ಏಕನ ಮರೆ ಸೆಕಿನದು ನಶಿಕಮನ ಹಂತರಬ ಯಾಗನ ಕೃಪಾಂತರ ಜಿನನ ನಂದುಡಕ ನಿಕಮನ ಶಿಕ್ಯಂಕ್ರಬೆ ವರುಷಿ 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 அன்பு செய்கின்றோம். Thank you, Jesus. Thank you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். ஒவ்வொரு செயல்படாத உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தை செயல்படுவதாக. காய்ச்சலை கடிந்து அப்புறப்படுத்துறேன். இயேசுவின் ரத்தம் எல்லா பிரிவினை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தை சுட்டரிக்கிறேன். ஃபயர் 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 டச். ஓ ரபல ரபல புதிய கண்களை இயேசுவின் நாமத்தினால் சிருஷ்டிக்கிறேன். புதிய உறுப்புகளை கட்டவிழ்க்கிறேன். ரீபா ரபா 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 எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ஜெனட்டிக் ப்ராப்ளம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். பிறவியிலே இருக்கிற எல்லா ஊனங்களும் பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள நதியாய் பாயட்டும் பாயட்டும் பாயட்டும். படுக்கையில இருக்கிறவங்க எழும்பட்டும் 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 எழும்பி நடக்கட்டும். ஃபயர் ஃபயர் in the name of Jesus. எல்லா தரித்திரம் மாறட்டும், எல்லா தரித்திரம் மாறட்டும். பொருளாதாரத்தில் விருத்தி உண்டாகட்டும். ஓ ஷபரபரபலபர் மகிமை ஐஸ்வரியத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். பெற்றுக்கோங்க. ரிசீவ்
Receive in the name of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கும் போதே, ஆராதிக்கும் போதே பிசாசு ஓடுது, வியாதி மறையுது, செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்குது. நல்லா துதிங்க, வாயை திறந்து நல்ல கையை உயர்த்தி அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம். சுகர் நோய்கள் மறைது. கழுத்து பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கரை திரை பிழையற்ற ஒரு மனவாட்டியாக அவர் சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார். ரிசீவ். Oh shabara bala bara bala bari bara hantara mera moshiyantara bara 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 bala bari bara ba. Praise God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இழந்த நன்மைகள் திரும்ப வரட்டும், இழந்த வேலைகள் திரும்ப வரட்டும், இழந்த வீடுகள் பிசினஸ் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் 2 மடங்கு திரும்ப வரட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சேதங்களும் மாறி போட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஓ ரீமா ரபலபா. ஃபயர், 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 ஃபயர். எரியட்டும். எல்லா சூனியங்களும் மந்திரவாதங்களும் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். தகடு மூலமா வச்ச எல்லாம் எரியட்டும். கோழி மூலமாக, ரத்த மூலமாக வைச்ச எல்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எலுமிச்சம்பழத்தை வைத்த சூனியங்கள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பொருளாதாரத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக வச்ச எல்லாம் எரியட்டும். ஃபயர், ஃபயர். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வியாபாரத்துக்கு விரோதமாக வச்ச எல்லாம் எரியட்டும், எரியட்டும். மந்திரவாதங்கள் எரியட்டும், மைகள் எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பாயட்டும், பாயட்டும். ஃபயர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும், ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள பாயட்டும், ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள பாயட்டும், ஒவ்வொரு பிசினஸ்ல பாயட்டும், ஊழியத்துல பாயட்டும். பெருக்கம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு இந்த இடத்துல சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். குடும்பமா வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11 மணிக்கு டெபோரா சிஸ்டர் மீட்டிங் நடைபெறும். பெண்கள் நீங்க குடும்பமா வாங்க. இந்த ஊழியத்தின் மூலமா எத்தனையோ நடக்குது. டிவி ஊழியங்கள், விடுதலை நேர கூட்டம், பல ஊழியங்களை தேவனுடைய கிருபையால் செய்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபியுங்கள். நீங்க இந்த ஊழியத்தை தாங்குங்க. டிவி நிகழ்ச்சிகளை நீங்க தாங்கலாம். ஒரு நிகழ்ச்சியை ஒரு குடும்பமா நீங்க தாங்கலாம். விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுப்பார். இன்மையிலும் மறுமையிலும் கொடுப்பார். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தாங்குங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பர்லையும் நீங்கள் கூகுள் பே மூலமாக, ஃபோன்பே மூலமாக அனுப்பலாம். ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஒரு காணிக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடுக்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தில் விதைக்கிற, இந்த ஊழியத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கோடா கோடியா பெரு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 முதல் வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல ஐஸ்வர்யவான்களுக்காக உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்துல பவுல் அடிகள் சொல்றார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் முதலாவது என்ன போட்டிருக்குன்னா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இருமாப்பு என்றால் பெருமை, பெருமையான சிந்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கிறனால பணத்தை குறித்து பெருமை, பதவியை குறித்து பெருமை, அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கக்கூடாது.
சிலருக்கு பணம் வந்துட்டுன்னா அடுத்தவங்கள மதிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டவங்கள அற்பமா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இருபாப்பான சிந்தை நீங்கள் உடையவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது போட்டிருக்கு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த பூமியில ஐஸ்வர்யம் நிலையானது கிடையாது. வேதம் சொல்லுது, நாம் காண்கின்ற இந்த பூமி அநித்தியமானது, காணாத பரலோகம்தான் நித்தியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா இதான் உலகம், இதை வச்சுட்டு நான் வாழ்வேன், ஒரு ஐஸ்வர்யவான். கடந்த நாட்கள் கூட இந்த வசனத்தை நம்ம தியானிச்சோம். அவனுக்குள்ள பணத்தை வச்சு பெரிய குடோன்கள் களஞ்சியங்கள் எல்லாம் கட்டுறான். பல வருஷத்துக்கு அவன் சொத்து சேர்த்துட்டான். அவன் நம்பிக்கையெல்லாம் அங்க வச்சுட்டு சொல்றான், நீ புசித்து குடித்து ஆத்மாவே நீ திருப்தியாருன்னு சந்தோஷமாருன்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்ததெல்லாம் யாருக்கு சொந்தமா மாறு. ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நிலையற்ற ஐஸ்வர்யம். அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். எத்தனைதான் கோடி கணக்கான பணத்தை ஒருத்தன் சேர்த்தாலும் அதை வச்சுட்டு தான் போகணும். எவனும் கொண்டு போக மாட்டான். அடக்கம் பண்ணும் போது அவன்கிட்ட இருக்கிற சின்ன உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்றார், இவ்வுலகத்தில் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கைய வைக்க கூடாது. அந்த நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையை அவர் எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூரணமா கொடுக்கிறாராம். ஆண்டவர் நமக்கு நன்மை எப்படி கொடுக்கிறாராம்? நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையும், ஒரு நன்மை ரெண்டு நன்மை என்று வேதம் சொல்லல, சகல நன்மை. என்ன நன்மை உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சம்பூரணமா கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கணும். உங்க நம்பிக்கையை பணத்து மேல வைக்க கூடாது, பொருட்கள் மேல வைக்க கூடாது, மனுஷன் மேல வைக்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, உங்க நம்பிக்கைய ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கைய வைக்கணும். பணத்தை குறித்து வேதம் சொல்லுது, அது நிலையற்றது. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு மரணம் கிடையாது. ஏன்னா அவர் மேல நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் ஒரு நாள் மாற மாட்டார். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிருவான். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். ஆனா கடவுள் என்றென்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரணத்தை காணாத தேவன் இந்த பூமிக்கு மனுவுரு எடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையையும் அவர் சம்பூரணமாய் கொடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் நமக்காக மரித்தார். ஆனா அவர் மரித்து தேவன் அப்படியே மரிச்சு போயிரல. அவர் 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் மேல, நம்முடைய தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் குறை வராது. ஏன்னா அவருக்கு மரணம் கிடையாது. இந்த பூமியிலையும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி வரும் உலகத்திலையும் பரலோகத்திலையும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் எப்படி நடத்துவாரானா, மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். பணம் கடைசி வரைக்கும் நடத்தாது. மனுஷன் நடத்த மாட்டான். மனுஷ அன்பு மாறிடும், தகப்பன் அன்பு மாறும், தாய் அன்பு மாறும். ஆனா இயேசுவின் அன்பு ஒரு நாள் மாறாது, கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். உங்க கையை என்னைக்கு பிடிச்சாரோ, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, உங்களுக்குள்ள வந்துட்டாரோ, அவர் கடைசி வரைக்கும்
உங்க கூடயே இருப்பார். அவர் உங்களை பார்த்து இந்த நாள்ல சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன். இதோ நான் உன்னை உள்ளம் கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன். உங்க தலையில உள்ள ஒவ்வொரு முடியை கூட அவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்க பெற்றோர்களுக்கு தெரியாது, உங்க நண்பர்களுக்கு தெரியாது, ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களை படைச்சவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை உருவாக்கினவர். அவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், உன் நம்பிக்கை நீ ஏன் மேல வச்சிரு, உன் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல வச்சிரு. உலக நண்பர்கள், உலக செல்வங்கள் ஒரு நாள் உங்களை கைவிடும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு இளைய குமாரன் என்ன செஞ்சான்னா, துன்மார்க்கமா ஜீவிச்சான். அவன் தகப்பன்ட்ட போய் உன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். அவனோடு கூட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவனை உல்லாசமா வாழ்ந்தாங்க. ஸ்திரீகள் இடத்துல அவன் பணத்தை எல்லாம் விற்று போட்டான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவன்கிட்ட உள்ள பணம் எல்லாம், அது பணம் நிரந்தரம் கிடையாது இல்ல, அவன் பணம் எல்லாம் போயிட்டு. அவன் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கல, அப்பா மேல நம்பிக்கை வைக்கல, பணத்து மேல நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு போயிட்டான். கடைசியில அவன் பணம் எல்லாம் போன உடனே அவன்கிட்ட இருக்கிற நண்பர்கள்லாம் அவனை விட்டு போயிட்டான். அப்போ ஒரு பன்னி மேய்க்கிற வேலையை செஞ்சான். பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட, சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் அப்பதான் நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டுல வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிடுறாங்க, நம்ம அப்பாவுடைய ராஜ்யத்துல பரலோகத்துல தூதர்கள் கூட நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா அவருடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு மகிமை அவர் வச்சிருக்கிறார். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மையும் அவர் சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார், கொடுக்கிறார். உடனே அவனுக்கு தான் அப்ப புத்தி தெளிஞ்சது. உடனே தகப்பன்ட்ட வாரான். ஆனா தகப்பன் அவனை குற்றம் சொல்லல, நீ உனக்குள்ளதெல்லாம் வாங்கிட்டு போயிட்ட, இனிமே நீ வராதன்னு சொல்லல. அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை ஓடி போய் அணைத்து முத்தமிடுறார். அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார், நல்ல மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார், வீட்டுல நடன கழிப்பு கேட்க. அதுதான் நம்முடைய அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அப்பா மேல நம்பிக்கை வைங்க, அவரோடு உறவாடுங்க, அவருக்கு உங்க நேரத்தை கொடுங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையும் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அவர் கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருக்கு. வேதம் சொல்லுது, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, ஏராளமான மீட்பு இருக்கு. உங்களுக்கு சுகம் தேவையா, அவர்கிட்ட இருக்கு. ஐஸ்வர்யம் தேவையா, அவர்கிட்ட இருக்கு. ஆரோக்கியம் தேவையா, அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட நித்திய ஜீவன் அவர்கிட்ட இருக்கு. நித்திய ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் உண்டே. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நாங்க யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவனுள்ள வசனம் உங்ககிட்ட தானப்பா இருக்கு, உங்ககிட்ட தானே எல்லாம் இருக்கு. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. பேதுரு ஒரு நாள் முழுசு மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்காம இருந்தார். அவர் படக, அவருடைய தொழில, அவருடைய பலத்தை நம்பி இருக்கும் போது. ஆனா கடவுளை நம்பி வலைய போட்டாரு, வலை கிளியத்தக்க மீன் கிடைச்சது. ஆமென். ஆண்டவர்ட்ட திரளான மீட்பு இருக்கு, ஆண்டவர்ட்ட திரளான செல்வங்கள் இருக்கு. எனவே உங்க நம்பிக்கை அவர் மேல வச்சிருங்க. ஒரு நாள் பணத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. காண்கின்றவைகள் அநித்தியமானது, காணாதவைகளோ நித்தியமானது. அந்த வசனத்துல போட்டிருக்கு. நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவருமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணணுமா? நற்கிரியைகளை நன்மை செய்யவும். நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அத்தனை கோடி வச்சிருக்கிறவன் ஐஸ்வர்யவான்கள் கிடையாது. அவன் நற்கிரியையில எவன் ஒருத்தனுக்கு கொடுக்கானோ, நன்மை செய்யறானோ, ஒருவேளை ஒரு ஏழையா இருக்கலாம், அந்த ஏழை விதவை 2 காசு போட்டா, ஆனா அவதான் உண்மையான ஐஸ்வர்யவான் என்று ஆண்டவர் சொல்ற. அவதான் நற்கிரியையில ஐஸ்வர்யவான் இருக்கிறான்.
என் அன்பிற்குரியவர்களே, நற்கிரியையில நீங்க ஐஸ்வர்யவான்களா இருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல காரியத்தை செய்யும் போது நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறணும். ஏன்னா பணம் வரும் போகும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். சுனாமி வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். அதே போலதான் சென்னையில் வெள்ளம் வரும்போதும் சொன்னாங்க, ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் நிறைய பேர் அப்படி மாறிடுறாங்க. ஆனா பணம் நிரந்தரம் கிடையாது. ஒருத்தனை ஒரு செகண்ட்ல ஆண்டவர் பணக்காரனும் மாற்ற முடியும், பெருமை பிடிச்சவனை ஒரே நாள்ல பிச்சைக்காரனாவும் ஆண்டவரால மாற்ற முடியும், தரித்திரமடைய செய்யவும் முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எனவே தான் சொல்லுது, ஐஸ்வர்யம் உள்ளவர் இருமாப்பா இருக்காதீங்க, இருப்பாப்புள்ள சிந்தனையா இருக்காதீங்க. நான் தான் எல்லாத்தையும் கெட்டன. ஒரு ராஜா நேபுகாத்நேச்சார் சொல்றான், நான் கெட்டின பாபிலோன், மகா பாபிலோன் சொல்லி அவன் பெருமையில பேசினான். ஒரே செகண்ட்ல மிருகத்தை போல மாறிட்டான். 7 காலங்கள் அவன் பறவைகள் மிருகத்தை போல அவன் புல்ல சாப்பிட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலைமைக்கு மாறிட்டான். எனவே பெருமையான எண்ணங்களை விட்டுருங்க. மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது, அற்பமா கேவலமா பேசுறது, கஷ்டப்பட்டவங்களை, இன்னும் ஊனமுற்றவங்களை கஷ்டமா அருவருப்பா பேசுற அந்த காரியத்தை விடுங்க. கர்த்தருக்காக வாழுங்க. நற்கிரியைகள் நல்ல காரியத்துல ஐஸ்வர்யவான்களா இருங்க. உதாரத்துவமா கொடுங்கன்னு போட்டிருக்கு வேதத்துல. பாத்தீங்கன்னா ஒரு சபையார் போட்டிருக்கு, கலாத்தியா சபையா என்னன்னு தெரியல, உங்க கொடிய தரித்திரம் உள்ளவர்களா இருக்கும் போதும் கலாத்தியரை பார்த்து சொல்ற, தெசலோனிக்கேயரா கலாத்தியன்னு தெரியல, ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் கொடிய தரித்திரம் உள்ளவர்கள் இருந்த சூழ்நிலையில நீங்க எப்படி கொடுத்தீங்க? உற்சாகமா கொடுத்தீங்க, உதாரத்துவமா கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு, கோடி கோடியா இருக்கு, நான் கொடுக்கேன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலையும் அவங்க உற்சாகமா கொடுத்தாங்க. அவங்க நற்கிரியையில் ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க, அவங்க தாராள குணமா இருந்தாங்க, அவங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தேவன் இந்த பகல் வேளையில உங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிறைய பேர் வருவாங்க, நாங்க இருக்கிறோம் பிரதர் சிஸ்டர் வருவாங்க, ஆனா போயிருவாங்க டக்குன்னு, அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல காணாம போயிருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நித்தியமாய் நம்ம கூடயே இருக்கிறது நம்ம செல்லம், நம்ம ஏசப்பா மட்டும்தான். எனவே உங்க நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வைங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கோ, பிடிச்சிக்கோ. உலகத்தை பிடிக்காத, உலகம் கடந்து போ. நித்திய ஜீவனை பிடிச்சிக்கோ. பரலோகம் அதான் நிரந்தரம். வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷ வைப்பாக, நல்ல ஆதாரத்தை பொக்கிஷ வைப்பாக வைக்கும்படி கட்டளையிடு. வருங்காலத்திற்காக, இனி வரும் உலகத்திற்காக நல்ல ஒரு பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காங்க, இங்க திருடர்கள் திருடுவார்கள், பூச்சி அரிக்கும், ஆனா பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. ஏன்னா அதான் நிரந்தரம், அதான் நித்திய வீடு. நீங்க செய்யற ஒவ்வொரு நற்கிரியைகள், நீங்க கொடுக்கிறது, நீங்க ஜெபிக்கிறது, நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவருக்காக ஜெபிக்கிறது, தேசத்திற்காக ஜெபிக்கிறது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஜாக்கிரதையாயிருந்து திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, பரியாசம் பண்ணட்டும், யார் என்ன செஞ்சாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நீங்க ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவருக்காக நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேருங்க. உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காம இருக்கலாம். நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, காடுகள்ல மேடுகள்ல சென்று ஊழியம் செய்யறாங்க, வெளியே தெரியாம இருக்கும். வீடுகள் ஆராதிச்சிட்டு இருக்காங்க, மரத்தடியில் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பரலோகத்துல அவங்களுக்கு பொக்கிஷம் நிறைய இருக்கு. சொல்லுங்க, பரலோகத்துல எனக்கு பொக்கிஷம் நிறைய இருக்கு. அதான் முக்கியம். அந்த பூமியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கு போடுற தேவன் அல்ல. பரலோகத்துல நீங்க எவ்வளவு சேர்த்திருக்கீங்க, பரலோகத்துல எவ்வளவு சேர்த்திருக்கீங்க. லாசரு பூமியில தரித்திரதான இருந்தான், ஆனா பரலோகத்துல அவன் நிறைய பொக்கிஷம் சேர்த்திருந்தான். அவன் ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருந்தான்.
ஆனா அந்த ஐஸ்வர்யவான் பூமியில நிறைய வச்சிருந்தான், ஆனா நரகத்துல இருந்தான். ஏன்னா அவன் பரலோகத்துல ஒண்ணுமே சேர்க்கல, அவன்கிட்ட நற்கிரியைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு தரித்திரம் கூட அவன் விசாரிக்கல. என் அன்பிற்குரியவர்களே, இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாள் கடவுளுக்காக ஊழியம் செய்யுங்க, நற்கிரியையில ஐஸ்வர்யவான்களா இருங்க, நித்திய ஜீவனை பற்றிக்கோங்க. வருங்காலத்திற்காக நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமா வைங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, உங்க காணிக்கைகளை கொடுங்க, தசம பாகத்தை ஊழியத்துல விதைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவு ஊழியத்தை செய்யுங்க, ஊழியத்தை தாங்குங்க, நல்ல காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரோட உறவாடுங்க. ஏன்னா அவர் தான் நித்தியம், அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவருக்கு நேரத்தை கொடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, உலக வேலைக்கு நேரம் இருக்கு. ஏன்னா நிரந்தரம் இல்லாத பணத்துக்கு உலக வேலைக்கு நேரம் இருக்கு, ஆனா நித்தியமாய் அவரோட தான் வாழ போறான், அவருக்கு நேரம் இல்லை. சிலர் பரிதாபமா சொல்றாங்க. அப்படி இராமல் உங்க நேரத்தை, உங்க தாளந்துகளை, உங்க திறமைகளை கடவுளுக்காக கொடுங்க, கடவுளுக்காக செலவு பண்ணுங்க. வாழ்ற ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழுங்க. இந்த பூமி நிரந்தரம் அல்ல, சீக்கிரத்துல ஆண்டவர் வரப்போறாரு. இந்த இப்போது இருக்கிற இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிற, நீதி வாசம் பண்ணும் புதிய வானமும் புதிய பூமியும் அது சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்துல நம்ம பார்க்க போறோம், அதை சுதந்திரிக்க போறோம். ஹல்லேலூயா. நித்தியம் அவரோடு வாழ போறோம். கண்களை மூடுங்க. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவாதி தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்க நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம, அப்பா சகல நன்மைகளையும் சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவனுள்ள உண்மையில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்க மேல ஊத்துங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தரித்திரம் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும், திருமண தடைகள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களா மாற்றுங்கப்பா. இனி தரித்திரரே இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யான்களா மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதி, காத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.